இந்த தீர்ப்பை அறிவிக்க முன்னர் பிரதிவாதியான ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவிடம் தண்டனையை குறைப்பதற்கான ஏதேனும் காரணம் இருக்கின்றதா என்று நீதவான்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதவான்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலான சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதனை நாங்கள் தற்போது பார்ப்போம். கௌரவ நீதவான் அவர்களே, பாதுகாப்பு செயலர் என்றொரு பதவி இல்லை. நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர். ஏனைய அமைச்சுக்களின் செயலர்களுக்கு இருப்பது போன்றே எனக்கும் உத்தியோகபூர்வ பொறுப்புகள் இருக்கின்றன. எனக்கு பாதுகாப்பு பேரவையை கூட்டுவதற்கோ ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவதற்கோ அதிகாரம் இல்லை. பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றியவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அவருக்கு மட்டுமே பாதுகாப்பு அமைச்சரின் அதிகாரங்கள் உள்ளன. ஜனாதிபதி வெளிநாடு சென்ற பிறகு அந்த அதிகாரங்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலருக்கு மாற்றப்பட மாட்டாது. எனக்கு இருந்த அதிகாரங்களின்படி நான் எனது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றியுள்ளேன். கௌரவ நீதவான் அவர்களே, எனக்கு தற்போது 76 வயதாகின்றது. நான் நோயுற்றுள்ளேன். என்றாவது ஒரு நாள் என்னை தூக்கிலிட்டு கொலை செய்யும் வரை நான் உயிரோடு வாழ வேண்டுமல்லவா? ஆகவே எனக்கு சிறைச்சாலைக்குள் தேவையான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்துங்கள் என்று அவர் இதன்போது நீதவானிடம் கேட்டிருக்கின்றார். எனினும் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் இறுதியிலே இவருக்கு மரண தண்டனையை அறிவித்தது.